ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம அனோட்டேஷனில் வந்து டெக்ஸ்ட்டு மல்டிலைன் டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதே அனோட்டேஷனில் வந்து லீடர் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லீடரை வந்து எப்படி வந்து ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ ஃபைனலாக வந்து டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணலாம், டேபிள் எத்தனை மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ இன்றைக்கி அனோட்டேஷனில் ரிமைனிங் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு லீடர். ஸோ லீடர் வந்து என்னென்னா, லைக் வந்து நீங்கள் ஹைஃபன் போட்டு மார்க் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன், அண்ட் தென் வந்து அகெயின் இன்னொரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இப்போ லீடர் கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட் பிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து பாக்ஸ் 1. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி கொடுத்தோன்னே எனக்கு இந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆகிடும். ஆனால் பட் வந்து எனக்கு என்ன ஆகுது, எனக்கு சைஸ் எல்லாமே வந்து சின்னதாக இருக்குது. ஸோ இந்த சைஸ் நான் எப்படி வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த அனோட்டேஷன் கீழே இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு இதில் வந்து லீடர் மல்டி லீடர் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணோன்னே எனக்கு மல்டி லீடர் ஸ்டைல் மேனேஜர் இருக்கும். இது நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா இது வேறு எதுவும் இல்லை, டைமென்ஷனல் ஸ்டைல் மேனேஜர் மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே மாடிஃபை போகிறேன். ஸோ மாடிஃபை போயிட்டு இதில் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டோட ஹைட் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டோட ஹைட் வந்து எனக்கு நான் ஒரு 10ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். டெக்ஸ்ட்டோட ஆங்கிள் வந்து எப்படி இருக்கணும், ஹரிசாண்டல் ஆகணுமா, ரைட்டு லெஃப்ட் அந்த மாதிரி இருக்கணுமா, ஸோ டெக்ஸ்ட் டைப் எப்படி இருக்கணும், அந்த டெக்ஸ்ட்டுக்கான கலர் எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போ அந்த டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து மிடில் டு டாப் லைன் இந்த இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கு கீழே அண்டர்லைன் பண்ணி வரணுமா, இல்லை வந்து டாப் அந்த மாதிரி வரணுமா, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேண்டிங் கேப் இருக்குல்ல, ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த லேண்டிங்கான கேப் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து லீடர் ஸ்ட்ரக்சர். ஸோ மேக்ஸிமம் லீடர் பாயிண்ட் வந்து 2. ஸோ இது என்ன மீனிங்னா வந்து நான் ஃபஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன், அகைன் செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஆகுது, டெக்ஸ்ட் டைப் பண்ண வருது. இதே சிங்கிள் வச்சுன்னா நான் ஃபஸ்ட் பாயிண்ட் பிக் பண்ணோடனே எனக்கு டேரெக்டாக என்ன கேட்கும், டெக்ஸ்ட் வந்து கேட்கும். ஸோ அதுதான் வந்து லீடர் மேக்ஸிமம் லீடர் பாயிண்ட்டு. லீடர் ஃபார்மெட். ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேணுமா, ஸ்ப்ளைன் வேணுமா. ஸோ ஸ்ப்ளைன் நான் கொடுத்தேன்னா இந்த மாதிரி பெண்ட் ஆகி வரும். ஸ்ட்ரெயிட்டுங்கிறது லைன் கமெண்ட் பண்ணி. ஸோ அதுக்கான கலரு, ஸோ அதான டைப் எப்படி, அதாவது டாட்டர் லைன் வேணுமா. ஸோ இங்கே போயிட்டு லோடுன்னு கொடுத்தீங்கன்னு வைங்களேன். ஸோ இங்கே வந்து டாட்டர் லைனாக வேணுமா, என்ன மாதிரி வேணும்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து லைனோட திக்னஸ். அடுத்து அதோட சிம்பிள் வந்து எவ்வளோ, என்ன மாதிரி சிம்பிள் இருக்கணும், என்ன டைப்பில் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கான சைஸ் வந்து நான் ஒரு 6ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து என்னென்னா, ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டு நான் வந்து செட் கேன் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுக்குறேன். எனக்கு இப்போ பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், ரொம்ப மைனூட் ரொம்பலாம் இருக்காது. ஏன்னா நான் 10 தான் கொடுத்துருக்கேன் சைஸு. இன்னும் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாவே தெரியும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து ஆட் லீடர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆட் லீடர் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு இதுவுமே பாக்ஸ் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நான் மறுபடியும் நான் லீடர் கிளிக் பண்ணி நான் பாக்ஸ்ன்னு வைக்கிறதுக்கு நான் இந்த லீடரை செலக்ட் பண்ணி நான் இங்கே பின் பண்ணி விட்டுருவேன். ஸோ அப்போ எனக்கு என்ன மீனிங்னா, இது ரெண்டுக்குமே வந்து பாக்ஸ் 1 தான் நேமுன்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து ரிமூவ் லீடர். ஸோ ரிமூவ் லீடர் வந்து இப்போ நான் ரெண்டையும் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு எக்ஸஸ் ஆன லீடர் மட்டும் வேணாம். ஸோ செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துறேன். இந்த மாதிரி ரிமூவ் ஆயிடுது. ஸோ அடுத்து வந்து அலைன். ஸோ அலைன் பண்ணுறதுக்கு மாதிரி என்ன பண்ணுறேன், நான் ஒரு 2 லீடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அலைன் கொடுத்துட்டு ஸோ 2 லீடர் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ வந்து ஏதோ ஒரு லீடரை செலக்ட் பண்ணிட்டு நான் அலைன் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் மேலே உள்ள பாயிண்ட்டை செலக்ட் பண்ணேன். எனக்கு பாருங்கள் எனக்கு என்ன ஆகுது, அதுக்கு பேரலாக வந்து கீழே உள்ள லீடரும் வந்து அலைன் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து லீடர். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேபிள். ஸோ டேபிள் க்ரியேஷனில் வந்து எனக்கு மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. ஸ்பெசிஃபை இன்சர்ஷன் பாயிண்ட்டு, ஸ்பெசிஃபை விண்டோன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெசிஃபை இன்சர்ஷன் பாயிண்ட் பார்ப்போம். ஸ்பெசிஃபை இன்சர்ஷன் பாயிண்ட்டில் வந்து எனக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம் செட்டிங்ஸுக்கு நம்பர் ஆஃப் காலம் 30 வேணும், காலம் வித்து வந்து 200. ஸோ ஒரு காலமோட வித்து எனக்கு எவ்வளோ 200. நம்பர் ஆஃப் ரோ வந்து நான் 10ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்கான இது வந்து 100 இருந்துச்சு. இப்போ நான் என்ட்ரு கொடுத்ததுனால எனக்கு இந்த மாதிரி வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வச்சேன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒன் மெத்தட். ஸோ இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து எனக்கு கண்டென்ட் டைப் ஆக ஆரம்பித்தோம்.
ஸோ இதுக்கான சைஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மல்டி லீடர் டெக்ஸ்ட் பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு இடையில வந்து கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஸோ அப்போனா இந்த இடத்துக்கு அப்புறம் நான் ஒன்று ஆட் பண்ணோம்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் அபோவ் ஆர் பிலோ, அடுத்து இன்சர்ட் லெஃப்டர். ஸோ ரோ வந்து எனக்கு மேலே வேணுமா கீழே வேணுமா, காலம் வந்து லெஃப்ட் வேணுமா ரைட்டில் வேணுமா. ஸோ எனக்கு வந்து இப்போ நான் டெலிட் பண்ணுறேன்னா எனக்கு ஒன்று ஒன்றா டெலிட் ஆகிட்டே வரும். ஸோ தெரியுதுங்களா. இப்போ ஆட் பண்ணுறேன்னா இன்சர்ட் லெஃப்ட் இல்லை ரைட், இன்சர்ட் ரைட் கொடுத்தோம்னா எனக்கு ஒரு சைடு ரைட் ஆட் ஆகிட்டே போகும். ஸோ அதே மாதிரி காலம் அதே மாதிரி தான், ரோ அதே மாதிரி தான். ஸோ இன்சர்ட் நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஆகும். ஸோ டெலிட் பண்ணுறேன்னா டெலிட் ஆகிட்டே வரும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் கலர் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து இதே மாதிரி எனக்கு இந்த இடத்துலையும் வேணும், கொஞ்சம் ரேண்டம் பிளேஸில் வேணும் அப்படின்னா நான் ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஜஸ்ட் மேட்ச் செல்னு ஒரு கமெண்ட் இருக்குது. இந்த மேட்ச் செல் எடுத்துகிட்டு ஸோ இப்போ எனக்கு எங்கெல்லாம் வேணும், ஸோ ஃபஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள். ஸோ எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ அதை மட்டும் நான் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இன்கேஸ் எனக்கு பிளாக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேட்ச் செல் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அகைன் இங்கே கொடுத்தீங்கன்னா வந்து எனக்கு மேட்ச் செல் ஆயிரும். இந்த இடத்துல என்ன கண்டென்ட் இருந்தாலும் அதே தான் இங்கே வரும். இப்போ இந்த இடத்துல ஏன்னு இருக்குன்னா அடுத்தடுத்து நீங்கள் மேட்ச் செல் கொடுங்க, எல்லாத்துலேயும் ஏ மட்டும்தான் வரும். சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஸோ அடுத்த மெத்தட் என்னன்னா ஸ்பெசிஃபை விண்டோ மெத்தட். ஸோ விண்டோ மெத்தட் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து இந்த 4 இதில் வந்து ஏதாச்சும் 2 தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஒன்று காலம் வித்து சூஸ் பண்ண முடியும், ரோ டேட்டா சூஸ் பண்ண, இந்த மாதிரி தான் வந்து ஏதாச்சும் 2 சூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து டைட்டிலு, ஹெட்டரு, டேட்டா எல்லாமே நம்ம நார்மலாக உள்ளது. இந்த நார்மல் டேட்டா ஷீட் எல்லாமே வந்து நம்ம இதிலே பார்த்துருப்போம், எக்ஸல்லே பார்த்துருப்போம். ஸோ ஓகே கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். மற்றபடி எடிட்டு, காமன் எடிட் எல்லாமே வந்து இந்த டேட்டாவில் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே எல்லாமே. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுற மெத்தட் தான் வேறு வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அனோட்டேஷன். ஸோ அனோட்டேஷன் டாபிக் இன்னையோட முடிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து லேயர். ஸோ லேயர் டாபிக் வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.